ஃபைனலி நான் நினச்சது நடந்துருச்சு. திவாகரனுடைய எல்லா இன்டர்வியூஸும் நான் பார்த்தேன். நான் ஜோ ப்ரோ கிட்ட கூட வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியில் அவன் வந்து இன்டர்வியூ விட்டு எந்திரிச்சு ஓடிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவரும் நிறைய கேள்வி கேட்டார். அவனும் உட்காந்துக்கிட்டு சமாளித்து ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு இன்டர்வியூஸும் நான் பார்த்தேன். ஜோ ப்ரோ இன்டர்வியூ பார்த்தேன், அபி அவர்களோட இன்டர்வியூ பார்த்தேன், அதுக்கப்புறமா ரியாவுடைய இன்டர்வியூ பற்றி தான் நான் பேசவே போகிறேன். இன்னும் சில சேனலில் நடத்திய எல்லா இன்டர்வியூஸும் நான் பார்த்தேன். எல்லா சேனல்லையும் அவன் நின்று நிதானமாக பதில் சொல்லிட்டு போயிட்டான். யாருமே வந்து நேரடியாக அவனை வந்து இந்த சாதியை வைத்து கொஸ்டின் பண்ணலை, இன்க்ளூடிங் ஜோ ப்ரோ. அவர் வந்து இப்போ எப்படி கேட்டார் அப்படின்னா, நீங்கள் தகுதி தராதரம் அப்படின்றத வந்து எதை மென்ஷன் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸா, பணமா, இல்லை பேங்க் பேலன்ஸா, அந்த மாதிரி வந்து அவர் கேட்டு போயிட்டார். நேரடியாக நீங்கள் இந்த நபரை இதை வைத்து தான் அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை யாரும் சொல்லலை. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் பண்ண விஷயம் எல்லாமே வந்து அநாகரிகமான ஆபாசமான விஷயங்கள் தான். ஆனால் வெளியில் வந்து அவன் பேசுகிறது எல்லாமே நான் ஃபன்னாக பண்ணேன், நான் வந்து ஒரு ஜாலியாக பண்ணேன், அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்திருக்கோம், நாங்கள் வந்து எங்களுக்கு தான் வந்து தெரியும், அதெல்லாம் ஒரு ஃபன்னாக பண்ணது, ஒரு ஜாலியாக பண்ணது. ஃபன்னு ஜாலி அப்படிங்கிறது எதெல்லாம் ஃபன்னு, எதெல்லாம் ஜாலி? ஒருத்தனை அவன் ஏரியா பேரை சொல்லி ராயபுரத்தில் அண்டங்காக்க அமைக்கிறவன் தானே நீ அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் குத்துறது ஃபன் அண்ட் ஜாலியா? கரிச்சட்டி தீஞ்சவாயாவா அப்படி வந்து ஒருத்தரை நிறவெறியை தூண்டுவது ஃபன் அண்ட் ஜாலியா? நீ என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம் இல்லை அப்படின்னு ஒருத்தரை சொல்றது ஃபன் அண்ட் ஜாலியா? அது கேஸ்டை குறிக்காதா? கேஸ்டிஸ் மனப்பான்மையில் வராதா? அடுத்து ஒருத்தரோட ப்ரொஃபஷன். இப்போ திவாகர் வந்து டாக்டர் இல்லைன்றது வந்து செகண்டரி. அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், அவர் டாக்டர் கிடையாதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் திவாகர் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஒருத்தர் வந்து கானா பாடல் மூலமாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இந்த வடசென்னை பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கானா பாடகர்கள் இருக்காங்க. இது வந்து வடசென்னையினுடைய ஒரு அடையாளமே கானா தான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும்போது, நீ எச்சி சோறு கானா, சட்டியில் நாக்க வச்சு நக்குனாலே கானா வந்துடும் அப்படின்னு நீ ஒரு ப்ரொஃபஷனை நீ வந்து ஒரு கொச்சையாக பேசுகிற அப்படின்னா அது ஃபன் அண்டு ஜாலியாக பேசுகிறதா? சரி, இவன் ஃபன்னு எதெல்லாம் சொல்கிறான் தெரியுமா? ஒரு பொண்ணை போய் மோந்து பார்க்குறது, ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு முத்தம் கேட்குறது, ஒரு பொண்ணை போய் கட்டி பிடிக்க சொல்கிறது, இன்னொரு பொண்ணுடைய மார்பகத்தை பார்க்குறது. அதாவது இப்போ அரோராவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்து அரோரா அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியே இருக்காங்க. தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சொத்து நிறையா இருக்குன்னு சொன்ன உடனே யாரோ உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் உன்னை கட்டிக்கிறேன்னு பேசுறது. சின்ன பொண்ணு சுபிக்ஷா வந்து சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா, உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கவா? நந்தினி, நான் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கவா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? இப்படி ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் கடைசியில் வியானாக்கிட்டேயும் வந்தான். ஒரு டாஸ்க்கை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து வேணாம், நம்ம வந்து தங்கச்சியாகவே பாரு அப்படின்னு சொல்லும்போது, கண்டென்ட்டா, ரீல்ஸ்க்காகடா, டாஸ்க்குக்காகடா அப்படின்லாம் உருட்டினான். இது எல்லாமே வந்து இப்போ எப்படி வெளியில் வந்து சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்டர்வியூலையும் நான் பார்க்குறேன், அவன் அதை தப்புனே ஒத்துக்கலை, நான் ஃபன்னாக பண்ணது, ஜாலிக்கு பண்ணது. திவ்யா, சக போட்டியாளர் திவ்யா உன்னுடைய சாதியை கேட்பது. இன்னொரு நபர் வந்து பிரவீனை வந்து உன் சொந்தக்காரன் தானே அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் ஃபன் அண்ட் ஜாலி கேட்டகரியில் வருமா? திவ்யா கையை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு வெளியில் வந்து ஃபன்னாக பண்ணேன், திவ்யா ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. இவன் வந்து என்ன தெரியுமா கிளைம் பண்ணுறான், நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறீங்களே, நான் பண்ண எந்த பொண்ணுமே அதை பெருசாக்கலை, அதை தப்புன்னு சொல்லலை, அவங்க அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க, ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தெரியுதா எங்கே பிரச்சனை இருக்குன்னு? இவன் என்ன சொல்கிறான்னு தெரியுதா? அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்காததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா விஜய் டிவி இதுக்கப்புறம்
இந்த தர்பீஸை யூஸ் பண்ணிக்கவே முடியாது. இவனை இந்த ஷோக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் குக் வித் கோமாளியில் இவனை ஒரு கோமாளியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ சௌந்தர்யா எப்படி கோமாளியாக மாறுறாங்களோ அதே மாதிரி இவனையும் தூக்கி ஒரு கோமாளியாக போடுறதுக்கு தான். ரெட் கார்டு கொடுத்துட்டா சேனல் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவனை யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல. இல்லைனா ரெட் கார்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் அவன். வெளியில் வந்தும் அவன் அவ்வளவு திமிரா அவ்வளவு தெனாவிட்டா, நான் தான் ஓட்டிங்கில் டாப்பில் இருந்தேன், என்னால் தான் இந்த ஷோவே ஓடிச்சு, இப்போ நான் வந்த பிறகு ஷோவே இல்லை, மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள், மக்கள் அது சொல்கிறாங்க, மக்கள் இதை சொல்கிறாங்க. நான் எல்லா இன்டர்வியூஸும் பார்த்து நான் வந்து மிரண்டு போன ஒரு ஆள் யாருன்னா ரியாவுடைய இன்டர்வியூ தான். ஏன் ரியாவுடைய இன்டர்வியூ மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக கேட்டாங்க, ஒருத்தர் உங்களை பாடி ஷேமிங் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இன்னொருத்தரை பாடி ஷேமிங் பண்ணுறீங்க, கேஸ்ட் ஷேமிங் பண்ணுறீங்க. உடனே அவன் பதறிட்டான், நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலையே, நான் எப்போ பண்ணேன், எதனா ஒரு இடம் சொல்லுங்கள். இதுவே கேஸ்ட்டுக்குள்ளே தான்டா வரும். நீ திவ்யா கிட்ட கேட்டது சாதியை பற்றி தான், நீ பார்வையோட பழகிறது வந்து சாதி ரீதியாகத்தான். நீ வினோத்துக்கிட்ட போயிட்டு பிரவீன் உன்னோட சொந்தக்காரன்னு கேட்டது அது சாதியை குறிக்கக்கூடிய ஒரு செயல் தான். தேவர் காலடி மண்ணேன் பாடும்போது செம்ம லைனில் அப்படி நீ போய் அங்கே சொன்னது உன் சாதி புத்தியை தான், சாதி வெறியை தான் காட்டுதாங்க. என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம் இல்லைன்னு நீ வினோத்தை பார்த்து சொன்னது ப்ரொஃபஷன் வச்சு கிடையாது, நீ அவருடைய கம்யூனிட்டியை வச்சு தானே நீ பேசியிருக்க. சரி, நீ இங்கே தான் பேசுறியா, வெளியில் வந்து நீ என்ன பேசியிருக்க, உனக்கு அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? ஆணவ கொலை பண்ண ஒருத்தனை வந்து என் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லியிருக்க, ஜிபி முத்துவ பேசும்போது லோ கேஸ்ட்னு பேசியிருக்க, எத்தனை இன்டர்வியூவில் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே நீ நேரடியாக சாதின்ற பேரை பயன்படுத்தலை, ஆனால் நீ மறைமுகமாக பேசுனது எல்லாமே சாதி வெறி குறித்தான ஒரு பேச்சு தான். உன் மண்டைக்குள்ளே அது ஊறி போய் கிடக்குது. நீ உன்னை சுப்பீரியராக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் உன்னுடைய கம்யூனிட்டி மட்டும்தான். இந்த கம்யூனிட்டியில் நான் பிறந்துட்டேன்றதுனாலே நான் பெரிய ஆள், மன்னர் பரம்பரைலாம் நீ வெளியில் பேசியிருக்க, நாங்களும் ஒரு ராஜா பரம்பரை தான் பேசியிருக்க. அப்போ உன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த அழுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அதை இந்த இடத்துல நீ பல இடங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க, காட்டியிருக்க. தரம் தராதரம்ன்றதுக்கு இவனுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனே வரல. இவன் கேட்டால் எப்படி அதை கொண்டு போகிறான்னா, வயசுக்கு மரியாதை கொடுக்காம பேசுறது தான் தரம் தராதரமா. அது எங்கேருந்து தரத்தில் வரும், தராதரத்தில் வரும்? ரேஞ்சு நீ ஒன்று சொன்னல, அது எங்கேருந்து அந்த ரேஞ்சு வரும்? நீ டாக்டர்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்கிற ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு நீ எந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசியிருக்க மற்றவங்கள, அப்போ அங்கே உன் தரம் தராதரம் என்ன கேட்டால் என்ன சொல்லுவானா, அவங்க பேசுகிறதுக்கு தான் நான் பேசியிருப்பேன், அவங்க செருப்பு எடுத்து அடித்தா கூட நீ படித்த படிப்புக்கு நீ மேலே சொல்ல நடந்திருக்கணும். அப்போ ஒருத்தன் வந்து பியை துண்ணானா நான் அதை விட வந்து பி அதிகமாக திம்பேன் அப்படிங்கிறது அங்கே எங்கடா இருக்குது தரம் தராதரம்? இதை யாருமே அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்ட்ராங்காக பேசவே இல்லை. அபி அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, கிளியராக அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து இன்னமும் பார்வதி தனக்காக உண்மையாகவே ஃபீல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கான் திவாகர். பார்வதி மட்டும்தான் அங்கே உண்மையாக ஃபீல் பண்ணாங்க, வேறு யாருமே அங்கே உண்மையாக ஃபீல் பண்ணல நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. ஆனால் நான் நினச்சிட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவில் அவன் எந்திரிச்சு ஓடுவான், யாராச்சும் அவனை ஓட வைங்கன்னு நான் நினச்சேன். ரியா பண்ணிட்டாங்க. அதை ரியாவோட இன்டர்வியூவில் ஓடிட்டான் எந்திரிச்சு, என்னால் முடியாது, அவங்க வாண்டடாக மாட்ட வைக்கிறதுக்கான கேள்விகள் கேட்குறாங்க. நீ ஆல்ரெடி மாட்டி தானே வெளில வந்திருக்க, இனிமேல் உன்னை மாட்ட வைக்க என்ன இருக்குது? இன்னமும் அந்த பில்டப்லாம் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கான். வெளியில் வந்தோம், ஏன்னா அத்தனை பேர் கூப்பிட்றாங்க, இத்தனை பேர் கூப்பிட்றாங்க, எனக்கு அவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, எத்தனை மக்கள் வந்து அந்த மக்களை செருப்பால் அடிக்கணும். எத்தனை மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் போனது அன்ஃபேர் எவிக்ஷன் சார், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு ஹீரோ மெட்டீரியல் இதெல்லாம் சிரிப்பாக ரியா கேட்கும்போது அவங்களே சிரிக்கிறாங்க. கடைசியில் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? நிஜமாவே அவர் கெட்டவர் தான், அவர் வந்து அவர் வந்து கெட்டவர் மாதிரி நம்ம காட்டுறோமாம்மா, அவர் நிஜமாவே கெட்டவர் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை போல்டாக இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்காங்க ரியா. நான் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒருத்தன் தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவன் வந்து அந்த தப்பை உணராமல் அதை திருத்திக்காமல் நான் செஞ்சது தப்பு கிடையாது, நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவன் நாளைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு மனுஷனாக வெளியில் வருவான்ட்டு. பேசிட்டு எல்லாத்தையும் ஃபன்னுன்னு நீ சொல்கிற, இது வந்து நான் ஜாலியாக பண்ணேன் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட அப்யூஸ் பண்ணுறதும் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதும் ஃபன்னா?
ஜாலியா? சின்ன வீடுன்ற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான், கேட்டால் ஃபன்னுன்றான். அந்த வீட்டுக்குள்ளே அந்தப்புறத்துக்கு வான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்றான், கேட்டால் ஃபன்னுன்றான். நான் ஜாலியாக பேசினேன்றான். எந்த பெண்ணும் அதை குறித்து ஒரு கொஸ்டின் எழுப்பாததுனால தான் இவன் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம், இதெல்லாம் ஃபேஸ் பண்ண பெண்கள் இந்த வீட்டுக்குள்ளே வெளியில் வந்து அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இவனுடைய இந்த திருந்தாத மனப்பான்மையை பார்க்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.